ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சினிமா ரிவ்யூ தொகுப்புல இருக்கிறோம். என்னோட சினிமா செய்தி ஆசிரியர் திரு நாகப்பன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஸோ ஒரு அருமையான படம் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ 3BHK படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு மாதிரி கனெக்டா இருந்துச்சு, இமோஷனலா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தா இருந்த மாதிரி ஃபீலா இருந்தாலும் கூட அந்த லென்த் எல்லாம் தேவைதான் போல இருக்கு அந்த இடத்துல அப்படின்றது கிளைமேக்ஸ்ல வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரே ஒரே லைன்ல ஒரே பாயிண்ட்டுக்குள்ள இருந்து வெளியிலே போகாம அதை சுத்தியே கதை இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டீட்டெயிலா போலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லாம, சொல்ல போனா ஒரு ஹீரோ வில்லன் இந்த மாதிரி இல்லாம, அல்லது நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு துன்பத்தை தருகிற அல்லது வந்து வெறுக்கிற ஒரு சீன்ஸ் இல்லாம, தம்மு பத்தி, தண்ணி பத்தி, ஒரு கஞ்சா போதை அல்லது வயலன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பியூரான ஒரு படம். இப்ப வழக்கமா சொல்லுவோம் இல்லையா, யதார்த்தத்துக்கு நெருக்கமான படம், நம்ம லைஃப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். இங்கேயே வந்து ஒரு ஷூட்டுக்குள்ள அப்படின்னு யோசிக்காம ஒரு வீட்டுக்குள்ள கேமரா வச்சிருந்து எடுத்திருந்தா எந்த அளவுக்கு லைவா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நிஜமா சினிமாவோட சாத்தியம்னா கிடையாது. ஆனா ஒரு லோயர் மிடில் கிளாஸோட வலிகளை, பிரச்சனைகளை, அவங்களோட அங்கலாய்ப்புகளை, அவங்களோட தீவிரத்தை, அவங்களோட கனவை ரொம்ப சரியா நிறைவேற்றி இருக்கிற படம், அல்லது அவங்களோட பிரச்சனைகளை அக்கு வேற ஆணி வேற அலசி இருக்கிற படம் எது இப்ப சமீபத்துல வந்திருக்குன்னு சொன்னோம்னா, தாராளமா நீங்க வந்து 3BHK சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பியூரான ஒரு படமா இருக்கு. சொல்ல போனா இவ்வளவு பிரச்சனைகளை எந்த அளவுக்கு எந்த டைவர்ஷனுமே இல்லாம ரொம்ப போக்கஸ்டா ஒரு படத்துல சொல்லிட முடியுமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம். பட் அந்த சந்தேகம் அப்படிங்கிறது பெரிய சவால் தான். அப்படி ஒரு படத்தை பண்ணிருந்தது ஸ்ரீகணேஷ் ரொம்ப சாதாரணமாவே அதை கடந்து போறாரு. சொல்ல போனோம்னா ஒரு எமோஷனை வலிந்து திணிக்காம ஒரு விஷயத்த கரெக்டா எமோட் பண்ணிட்டே இருக்கணும். அதே சமயத்தை போற போக்குல அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டே இருக்கணும். அதை வந்து ரொம்ப அழகா நெரேட்டிவ் டைப்ல சொல்றாரு. அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. பேப்பர் டு ஒர்க் வந்து சீன்ல நமக்கு வந்து எதிரொலிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஜாலியா, ரொம்ப போற போக்குல ஒரு விஷயத்த சொல்றதுல, அந்த எமோஷனை வந்து எமோட் பண்ணிக்கிட்டே போறதுல, அதை டெவலப் பண்றதுல, ஒவ்வொரு கேரக்டருக்கான ஸ்கெட்ச்ல எல்லாமே சொல்லியிருக்காரு. சொல்ல போனோம்னா இப்படி ஒரு படத்தை ஒரு மிடில் கிளாஸோ, லோயர் மிடில் கிளாஸோ அல்லது ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்து பார்க்கலாம். ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம், தவற விடக்கூடாத ஒரு படம் அப்படின்னு சொன்னா 3BHK தாராளமா சொல்லலாம். கண்டிப்பா டைட்டில் இருந்தே வந்து நமக்கு தெரியுது 3BHK அப்படின்னா ஒரு வீடு வாங்குறத பத்தியான ஒரு ஒரு படம் அப்படின்றத நம்மளால டைட்டிலே புரிஞ்சிக்க முடியுது. ஈவன் ட்ரெய்லர்லயுமே நம்மளால வந்து அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ ஒரு சின்ன கம்பாரிசன்ல போலாம். இப்போ பொல்லாதவன் படத்துல வந்து பைக் வாங்கணும் அப்படின்றது தனுஷ்க்கு வந்து ஒரு கனவா இருக்கும். இந்த படத்துல வந்து வீடு வாங்கணும் அப்படின்றது கனவா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டோரி பேப்பர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நரேட் பண்ணி அழகா எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு. இந்த கம்பாரிசன்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பொல்லாதவன்ல வந்து வெவ்வேறு சீன்கள் இருக்கும். காதல் இருக்கும், ஃபைட் இருக்கும், வேற ஆங்கிள் படம் போகும், ஒரு ஓரமா பைக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. ரொம்ப அழகா வந்து அந்த டைட்டில ஒட்டின மாதிரியே அந்த ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அந்த அந்த ஸ்டோரி அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எப்படி மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒன்லைன்ல சொல்லணும்னா ஒரு வீடு ஒரு வீடு வாங்கணுங்கிறது கனவா இருக்கிற ஒரு ஃபேமிலியோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்துல வந்து ஒரு 20 வருஷ வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பியூரா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பேரண்டோட வாழ்க்கை மட்டுமே இங்க சொல்லப்படல, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டுமே சொல்லப்படல, அவங்க பிள்ளைகள் 2 பேருடைய லைஃப் ஸ்டைலுமே சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பெற்றோரோட பார்வையில் மட்டுமே நகரல, இன்னொன்னு ஆணோட பார்வையில் மட்டுமே நகரல. ஏன்னா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீடு அப்படிங்கிறது வெறுமனே மரியாதை அப்படின்னா இல்ல, அது ஒரு ஸ்டேட்டஸ், மரியாதை, இன்னொன்னு தாண்டி அது வந்து கௌரவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து சொல்லிவிட்டுட்டே இருக்கிறோம். மத்தவங்க இதை எப்படி பாக்குறாங்க, சொந்த வீடு இல்லாதவர்கள் எப்படி பாக்குறாங்க, அல்லது ஒரு நகரத்துக்குள்ள சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து சந்திக்குது, என்னென்ன தடைகள் ஏற்படுது, அதுவும் இயல்பான தடைகள், செயற்கையான தடைகள் எதுவுமே இல்லை. ஸ்கூலுக்கு போறது, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறது, ஒரு மருத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு விஷயம் வரும்போது கல்யாணம், இப்படி மிடில் கிளாஸ்லயும் லோயர் மிடில் கிளாஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அதை வந்து அப்பழுக்கு இல்லாம ரொம்ப நேர்மையா பதிவு பண்ண விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு, பொல்லாதவன் கம்பேர் பண்ணி சொல்றீங்க. பொல்லாதவன் வந்து ஒரு இளைஞனுடைய கனவு. அந்த வீடு புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அவனை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவன் பிரச்சனையை வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் கொதித்தெழுகிற ஆளா இருப்பான். அவன் பண்ற ஒரு விஷயமும் இன்னொரு சமூகத்துல ஒரு ரவுடியா இருக்கிறவங்களுடைய பிரச்சனையும் லிங்க் ஆகும்போது அவனுக்கு இன்னொன்னு ஒரு வெடிப்பு வரும். இன்னொன்னு லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுலயும் அதே மாதிரியான பிரச்சனை தான் இருக்கு. ஆனா இது எல்லோருமே சேர்ந்து புரிஞ்சுக்கிற ஒரு ஃபேமிலியோட பிரச்சனை. என்னன்னா எதையுமே டிஸ்கஸ் பண்றாங்க. எதையுமே வந்து தனியா ஒரு ஆளா முடிவெடுக்கிறதே இல்ல. இன்னொன்னு ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, ஒரு மிடில் கிளாஸ்ல லோயர் மிடில் கிளாஸ் ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இது சொல்லாத அப்பாக்கள் இங்க கிடையவே கிடையாது. கண்டிப்பா பையன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறதும். இன்னொன்னு இதுல வந்து ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச், அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாவே பண்ணிருக்காங்க. எல்லாருமே அப்படியே வந்து கதாபாத்திரமாவே வாழ்ந்துருக்காங்க. ஏன் வந்து இந்த படத்துக்கு சரத்குமார், இந்த படத்துக்கு தேவயானி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதை வந்து எந்த அளவுக்கு அண்டர்டேக்கிங்ல கொண்டு போனோம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப அசால்ட்டா நடிக்கணும், அண்டர் பிளே பண்ணணும், ரொம்ப ஓவரா ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல அந்த அழுத்தத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஆமா, ரொம்ப யதார்த்தமா. இப்ப நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி கூட அவங்க சசிகுமார் சிம்ரனும் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா என்ன மாதிரி நீ ஆயிடாத, இதுலயே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு அப்பாவினுடைய ஸ்டேட்மெண்ட், நான் தோத்து போயிட்டேன், நீ என்ன மாதிரி தோத்து போயிடாத அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கிறவன் எப்படி ஜெயிப்பான் அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஏங்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் ஜெயிச்சிருவோம்பான்னு சொல்றது, சாரிப்பா அப்படின்னு கேட்கறது, ஏன் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கிறது. சோ அந்த இளைஞனுடைய வழி சித்தார்த் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. இதுல மிஸ் பண்ணவங்க அப்படின்னு யாருமே இல்லை. ஏன்னா அந்த காஸ்டிங் ரொம்ப கச்சிதமா, ஒழுங்கா, நேர்த்தியாவே இருந்திருக்கு. தேவயானி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. எங்க தேவையான அளவுக்கு பேசணும் அங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க. வீட்டுல அம்மாக்கள்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. அப்போ ஆண்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது டவுன் ஆகும்போது சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப பிராக்டிக்கலா ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருந்தாங்க அவங்க 2 பேரும். இன்னொன்னு ஒரு இயல்பான அண்ணன் தங்கச்சி ஸ்கிரீன்ல வந்து பார்க்க முடியுது. மீட்டா ரங்கநாத்துக்கும் சித்தார்த்துக்கும் ஏன்னா அந்த பாசம், ஒருத்தருக்காக விட்டு கொடுக்கறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்கிறது, அண்ணனுக்காக எல்லா விஷயங்களையும் பண்றது, அந்த தங்கச்சிக்காக இவன் நிறைய தியாகங்களை செய்யறது, இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு. நிறைய பார்த்திருக்கோம். படம் வந்து தொடர்ந்து நமக்குள்ள கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து நம்ம விஷயங்களோட ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃபோட வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அழகான குணச்சித்திர நடிகர்களையும் இந்த படத்துல பார்க்க முடியுது. பஞ்சு சுப்புவா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவா இருக்கட்டும். இந்த இந்த டைம் இருக்குல்ல, இது வந்து அப்ரைசல் டைம். சோ இது வந்து ஒரு படத்துல எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப போற போக்கிலேயே சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் கோவப்பட்டா என்ன நடக்கும், கோவப்படாம இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. ஒரு முந்தின தலைமுறை யோசிக்கிறதுக்கும் இந்த தலைமுறையில இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கும் ஆன வித்தியாசம் இருக்கு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சைத்ரா கன்னட நடிகை, ஒரு 10 படங்கள் கிட்டத்தட்ட அங்க நடிச்சிட்டாங்க. தமிழுக்கு புது வரவு, அவங்களும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே மெர்சலா அவரை ஒரு சிலிர்க்கிற ஸ்லாகிக்கிற ஒரு சீன், அந்த ஐஸ்கிரீம் சீன் நிஜமாவே அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காதல் சீன் சொல்லலாம். உருக வைக்கிற ஒரு காதல், கண்டிப்பா ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஒரு முதிர்ச்சியான தருணத்துல அந்த காதல் வந்து வெளியே படுத்துற அந்த தருணம் இருக்குல்ல, ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன இவ்வளவு சீரியஸா ஒரு படத்துக்குள்ள வீடு மட்டுமே இவங்களுக்கு போக்கஸா, வேற எதுவுமே இல்லையா, பர்சனல் ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு நினைக்கிற போது அது வர்றது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற போது வர்றது, அது ரொம்ப அந்த படத்துக்கு அந்த இடத்துல வந்து பெரிய கூடுதல் பலத்தையே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி. ஆக்சுவலி இப்போ வந்து நல்ல நல்ல படங்கள் இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஃபீல் குட் மூவிஸா வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த படம் வந்து இன்னொரு படி மேலே போய் இருக்கிறதா தான் சொன்னோம். ஏன்னா வந்து ஃபீல் குட் அப்படிங்கிறது நிறைய வந்து குக்கப் பண்றது இல்லை, தொடர்ந்து வந்து மிகையான அம்சங்களை சொல்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஒரு சின்ன லாஜிக் மீறல் அப்படின்னு சொல்லணும்னா ஒரே ஒரு லாஜிக் மீறல் தான் இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு ஐடி செக்டர் போயிட்டு மறுபடியும் மெக்கானிக்குள்ள வர்றதுக்காக படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு சின்ன லாஜிக் மீறல். பட் இதை தாண்டி பார்த்தோம்னா சினிமா ஆக்சுவலி எல்லார் லைஃபுக்குள்ளயும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அந்த ஒரு வாழ்வியல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல எடிட்டர் கிடைச்சிட்டா அவங்க லைஃபை வந்து சூப்பரா பண்ணிடலாம், சூப்பரா காட்டிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி வந்து இதுல வந்து கணேஷ் சிவா கிடைச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளவு யதார்த்தமான, நெருக்கமான, நெகிழ்ச்சியான தருணங்களை இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பா பதிவு பண்றது கஷ்டம். மியூசிக் வந்து அம்ரித் ராம்நாத் பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அம்ரித் ராம்நாத் வந்து நீங்க சான்ஸே இல்ல, நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு மாண்டேஜ் எப்படி வந்து கொடுக்கணும், அல்லது இந்த விஷயத்தை எப்படி எமோட் பண்ணணும், ஒரு பாடல் மூலமா எப்படி கொடுக்கணுங்கிறத ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது என்ன படமா அல்லது ஆட் ஃபிலிமா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஒரு காசா கிராண்டுக்கு ஒரு
இது கொடுக்கறது, ஆமா. ஒரு வாழ்வுக்கு வளம் சேர்க்கிறது, ஒரு வீட்டுக்கு வந்து வண்ணம் சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல காட்டுறது. தினேஷ் கிருஷ்ணன், ஜித்தினோட கேமரா, 2 பேருடைய உழைப்பு அப்படிங்கிறது, ஏன்னா 20 வருஷம் லைஃப் ஸ்டைல அவங்க காட்டியிருக்காங்க. அதுக்கேற்ற கேமரா, அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க மேக்கப், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட டைலாக் டெலிவரி, அவங்க பேசுறது, அந்த ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரியான வாழ்வியல், அதெல்லாம் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணி கிளியரா பண்ணிருக்காங்க. ஒர்க் கரெக்டா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு அளவுக்கு ஒர்க் கரெக்டா இருந்தா அது திருப்பி பேப்பர்ல ஒர்க் அவுட் ஆகி அதுக்கப்புறம் சீனா மாறுது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஃபில்ம் ப்ராசஸ், ஒரு அப்ரிசியேஷன் இருக்குல்ல, அந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கு. ஸோ ஃபில்ம் லாங்குவேஜ்ல வந்து ஸ்ரீ கணேஷ் அடிச்சுக்கவே முடியாது. அது வந்து இந்த படத்துலயுமே தெரியுது. 3 படங்கள் தான் பண்ணியிருக்காரு ஸ்ரீ கணேஷ் வந்து. அது 3மே முக்கியமான படங்களா தான் பார்க்கப்படுது. 8 தோட்டாக்கள் எமோஷனல அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு. குருதி ஆட்டம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. ஆனா அந்த படத்துலயுமே வந்து கண்ணா ரவிக்கும் அதர்வாவுக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஒரு எதிரி முகாம்ல இருக்கிறவரு ஒரு எதிரியோட ஃப்ரெண்டு, ஆனா தனக்கு எப்படி ஃப்ரெண்டா இருக்கான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பெரிய ஆச்சரியம் இருக்கும். அது ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமா அதுல டெவலப் பண்ணி காட்டியிருப்பாரு. இந்த படத்துலயும் எமோஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. பட் எமோஷனை எந்த அளவுக்கு அவங்க வந்து நெருக்கமா, உருக்கமா, நெகிழ்ச்சியா காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த எமோஷன் வந்து கைகூடுறது இல்லை. ஏன்னா கமர்ஷியல் பர்பஸ்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகும், ஃபைட் ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு எமோஷனை சரியா கடத்துறது, ஏன்னா மனித உணர்வுகளை மிகச் சரியாக உணர்ந்து கொண்டவர்களும் புரிந்து கொண்டவங்க அந்த எமோஷனை வந்து கரெக்டா காட்ட முடியும். அதுல வந்து ஸ்ரீ கணேஷ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஃபைட்டே இல்ல, ஃபைட் தேவையுமே படல. பாடல்களும் மாண்டேஜா இருக்கு, தனித்தனி பாடல்கள், டூயட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு ஆணோட பார்வையில் தான் இந்த படம் சொல்லுதா அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கும் போது ஆர்த்தி வெடிக்கிற அந்த கேரக்டருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க உடைக்கிறது வெறுமனே ஒரு பொருள் மட்டும் கிடையாது. ஆணாதிக்க பார்வை, சிந்தனை எது அப்படிங்கிறது. இன்னொன்னு வயலன்ஸ்ங்கிறது அடிக்கிறது தான் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான வார்த்தை. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ஆக்சுவலி டொமஸ்டிக் வயலன்ஸ், நான் ஒரு மிடில் கிளாஸ்ல என்ன பிரச்சனை இருக்கும், வேற என்ன சிக்கல் இருக்கும் அப்படிங்கறத இந்த அளவுக்கு டீடைலா சொன்ன படம். கரெக்ட். இப்போ இதுல என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, சில பேர் வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கா, இல்ல ரொம்ப லென்த்தா இருக்கா, ஜவ்வா இருக்கா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படம் வந்து உண்மையாவே ரொம்ப லைவ் பிராக்டிக்கலா இருக்கு. நீங்க சொன்னீங்க படத்துல ஒரு ஃபைட் இல்லைன்னு. நம்ம வீட்டுல எல்லாம் டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கோமா, இல்ல நம்ம 4 பேரை இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கோமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப டீடைல்டா ஒர்க் பண்ணும் போது இப்படிதான் இருக்கும். எங்க அப்பா சாதாரணமா இப்படிதான் சட்டை போட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். பிராக்டிக்கலா ஒரு அதை செய்ய போகும்போது வேற ஒரு வேலை வந்துடும். சரி, அதை செஞ்சுட்டு இது செய்வோம் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமா, அந்த யதார்த்தத்தை காட்டுறதுக்காக நிறைய சீன்களை வந்து உள்ள வச்சதுனாலதான் இவ்வளவு டீட்டெயிலா வந்திருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து சிட்டில வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, மிகப்பெரிய கனவு அது. நீங்க இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா நான் சொல்றேனே, இப்ப வந்து நீங்க சிட்டி தாண்டி அவுட்டர்ல வீடு வாங்கினீங்கனாலே இன்னைக்கு 50 லட்ச ரூபா ஆகும். ஒரு 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 சாதாரண கம்பெனில வேலை பார்க்குற சூப்பர்வைசர் எப்படி வாங்குவாரு, ஒரு தண்ணி கேன் போடுற பையன் எப்படி வீடு வாங்குவான், ஒரு பூ விற்கிற அம்மா எப்படி வீடு வாங்குவாங்க, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற, ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கவர் எப்படி வீடு வாங்குவாரு, இல்ல ஒரு துணி கடையில வேலை பார்க்குறவங்க எப்படி வீடு வாங்குவாங்க. இவ்வளோ பேர் சார்ந்த அவங்க அவ்வளோ பேருக்கு இருக்கக்கூடிய கனவுகளை வந்து ரொம்ப பிராக்டிக்கலா அவங்க எடுத்துட்டு போய் சொன்னதுனாலதான் என்னவோ கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ என்னமோ எனக்கு தெரியல. மேபி அது கனெக்டா இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து அது இன்னும் லைவா இருக்குமோ அப்படின்னு. ஸ்கிரிப்ட்லயே அதுக்கான விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த கோல் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ வந்து நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கணும், வெறுமனே சேமிக்கிறது மட்டுமா சம்பாதிக்கிறதுன்னு சேர்த்தா, அதுக்கான பிளானோடவே இருக்காங்க. ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கிறதுனால அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதை எந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுக்கும் ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிளான படம் அப்படின்ற மாதிரியே இந்த படத்தை நம்மால சொல்லிட முடியும். இன்னொன்னு, சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எந்த லெவல்ல நம்மள வச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் சுப்பு பண்ணி டேரக்டர் தெரியுது. ஆக்சுவலா ஒரு நம்ம வீட்டு பிள்ளைகளும் இதே மாதிரியான ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அதே இன்னொரு அடுத்த வெர்ஷன்ல அடுத்த ஒரு இதுல பார்த்தோம்னா, வேற ஒரு டைமென்ஷன்ல பார்த்தோம்னா இதை சொல்லிட முடியும். ஆக்சுவலி ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் அப்படின்னு இதுல இல்ல, ஏன்னா ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படி சொல்றது, எப்பவுமே சாரி கேட்டுட்டு இருக்கிற, தோத்து போயிட்டே இருக்கிற ஒருத்தர் லைஃப் பத்தி இங்க படம் இருக்கா? சாதிக்கிற, ரொம்ப சாகசங்களை காட்டுகிற ஒரு ஹீரோனாவே அவன் மேஜிக் பண்ற ஆள் அப்படின்ற மாதிரி தான் இங்க காட்டிட்டு இருக்கோம்.
பெரும்பாலான படங்கள் ஹீரோயிசத்துக்கு முக்கியத்துவம் தருகிற படங்களா தான் இருக்கு, இல்ல சாகச நாயர்களுடைய படங்களா தான் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாம லைஃப்ல டே டு டே லைஃப்ல எப்படி சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அலுவலகம் சார்ந்த நெருக்கடிகள் இருக்கும், என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும், அல்லது இந்த அப்ரைசல் மாதிரியான மொமெண்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான இது கொடுக்கப்படுது அப்படிங்கிறது லைவாவே சொல்லணும் அப்படின்னு தான் டைரக்டர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு சிறுகதைக்கு இந்த அளவுக்கு ஒரு திரைக்கதையை எழுதின விதத்திலையும் அதை வந்து எமோட் பண்ண விதத்திலையும் வந்து ஆக்சுவலி உண்மையிலேயே ஒரு வார்ம் வெல்கம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய கமர்ஷியல் மூவிஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பேரலா சின்ன பட்ஜெட் சினிமாக்கள் வந்து வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம எந்த பாதையில போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அவர் வந்து குருதியாட்டம் பண்ணதுக்கு உடனே வந்து வேற ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளை வந்து நிரூபிக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் அவரோட ட்ராக்ல இருந்து அவர் மாறவே இல்லை. மிஷ்கின்ட்ட இருந்து வந்த ஒரு இயக்குனர் தன்னோட பாதை எது அப்படிங்கிறதும், மனுஷங்களுக்கு நாம எதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் தான் கொடுக்கணும், அந்த எமோஷன் கொடுக்கணும், அந்த உணர்வுகளை வந்து சரியா கடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஸ்ரீ கணேஷ் தன்னுடைய பாதையில் சற்றும் விலகாமல் அதே சமயத்துல ஒரு முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைனிங்கா ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு பதிலா தான் 3BHK கொடுத்திருக்காரு. அது வெறுமனே கனவு சார்ந்தது மட்டுமல்ல, மரியாதை சேர்ந்தது, மதிப்பு சார்ந்தது. அது நிறைவேறிச்சா இல்லையா அடுத்த தலைமுறையிலேயாவது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரெய்லர் கட்லயே பார்த்துருப்பீங்க, சூரியவம்சம் 2 அல்லது சூரியவம்சத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. சூரியவம்சத்தில் நடித்தவர்கள், ஆனா அவங்களுக்கு அதே மாதிரியான பிரச்சனை இருக்கும், தனியா போனவங்க அப்படின்னு. அப்போ ஒரு தனியாக இருக்கிற ஒரு பெற்றோருடைய குழந்தைகள், முதல் தலைமுறையில படிக்கிறவங்களோட பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. அதே சமயத்துல துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், அல்லது நமக்கு எது வரும் எது வராது, நம்மளோட பிளஸ் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போது நம்ம அந்த துறையில சாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுக்கும் இந்த படம் பதில் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி வெறும் படமா மட்டும் இல்லாம நம்ம இதுல சில லெசன்ஸ் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்புட்ஸும் இருக்கு. இந்த யதார்த்தமான படம், ஒரு அந்த டைட்டில ஒட்டிய இந்த ஸ்டோரியை தழுவிய படம். உங்களுடைய ரேட்டிங் எவ்வளவு இருக்கு? 10க்கு 10க்கு 9. 10க்கு 9 ரேட்டிங் இருக்கு. கண்டிப்பா எனக்குமே வந்து படம் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்ல மாதிரி டெக்னிக்கலா நிறைய டேர்ம்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்துல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகுமா அப்படின்னா, ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுன்றது தெரியல. ஆனா ஒரு வீடு வாங்கணும் அல்லது நான் ஒரு பொருளை கண்டிப்பா அடையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும், அது ரொம்ப குறைவான சம்பளத்துல இருந்து நான் அதை வந்து பண்ண போறேன், எனக்கு வந்து ஒரு பேக் போன் யாருமே கிடையாது, ஆனாலும் நான் அதை வந்து சாதிக்கிறதுக்கான எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லியிருக்காங்க. ஒரு 25,000 சம்பளம் வாங்குறவங்களால 50 லட்ச ரூபாய்க்கு எப்படி வீடு வாங்க முடியும் அப்படின்றத வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்றதையும் ரொம்ப ப்ராக்டிக்கலா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நானும் வந்து 10க்கு 9 இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப அழகாவே இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ 3BHK படம் 10க்கு 9 ரேட்டிங் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரேட்டிங்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம்.